ஒரு நிமிஷம் எழுந்து வாங்க. என்னம்மா என்னாச்சு? நான் சொல்றேன், நீங்க வாங்க. என் பையன் வரேன்னு சொல்லிருக்கான், அதான் உட்காந்துங்க. நான் உங்ககிட்ட அன்பா தானே சொல்லிட்டு இருக்கேன். எந்திரிச்சு வெளியே வர முடியாதா? ஏய், இந்த சேரை வந்து க்ளீன் பண்ணு. நான் இவ்வளவு நம்ம சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எந்திரிக்க மாட்டேங்கிறீங்க. ஏந்திரிங்க, ஏந்திரி, ஏந்திரின்னு சொல்றேன்ல. எந்திரிச்சு வா. வா. ஐயோ அம்மா, ஏமா இப்படி புடிச்சிட்டாங்க? வயசானவ உங்க அம்மா வந்தா இப்படி தள்ளியாமா? தேவையில்லாம எங்க அம்மா பத்தி பேசுற வேலை வச்சுக்காதீங்க. அவ்வளவுதான் மரியாதை உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வரவங்க எல்லாம் இப்படிதான் புடிச்சு தள்ளுவீங்களா? இந்த ஹோட்டலுக்குள்ள வரதுக்குன்னு ஒரு தகுதி, ஒரு தராதாரம் இருக்கு. உன்ன மாதிரி குக் பண்றவங்க எல்லாம் வந்தா என் ஹோட்டலோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? அம்மா, பணக்காரங்க காசு கொடுத்து தானே சாப்பிடுறாங்க, நாங்களும் காசு தானே கொடுக்குறோம். அப்புறம் என்ன, ஹோட்டலுன்னா 4 பேர் வந்து சாப்பிடறதுக்கு தானே. இவங்க தான் வரணும், இவங்க தான் வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா என்ன? தெரு தெருவா போய் குக் பண்றவ நீ என்ன கேள்வி கேக்குறியா? நான் நினைச்சா உன்னை இப்பவே வேலையை விட்டு தூக்க முடியும். ஒரே ஒரு போன் கால் தான், பாக்குறியா? அப்புறம் சோத்துக்கே பிச்சைதான் எடுக்கணும். ஹலோ, என்னாச்சு? சார், இவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாது சார். அம்மா, என்னாச்சுமா? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் மேலேயே கை வைப்ப? இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன். கால் பண்ணி நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஹலோ, நான் யார் தெரியுமா? வக்கீல். எங்க அம்மாவை நீ கேவலப்படுத்துறதுக்கு சட்டப்படி என்ன தண்டனை உனக்கு தெரியுமா? அது மட்டும் இல்ல, தூய்மை பணியாளரா வேலை செய்யற ஒரு சீனியர் சிட்டிசனை உங்க ஹோட்டலுக்குள்ள நீ அலோவ் பண்ணலனா உங்க ஹோட்டலுக்கே சீல் வச்சு க்ளோஸ் பண்ற அளவுக்கு சட்டத்துல இடம் இருக்கு தெரியுமா? இப்ப எங்க போச்சு உன் திமிரலாம்? ஏன் அமைதியா இருக்க? படிக்காதவங்க ஏழைங்க உங்க ஹோட்டலுக்கு வந்தா இப்படிதான் பொதுமக்கள் நடத்துவீங்களா? முதல்ல உங்க கடையில் லைசன்ஸ் கொண்டு வாங்க. உங்க ஓனர் பேர் என்ன சொல்லுங்க, இப்பவே நான் கேஸ் போறேன். சார் சார் சார், அதெல்லாம் வேணாம் சார், என் வேலையே போயிடும் சார். நானே புருஷன் இல்லாம என் ஃபேமிலி தனியா ரன் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் சார், ப்ளீஸ்மா, கொஞ்சம் நீங்க சொல்லுங்கம்மா. நீ பேசின பேச்சுக்கு எப்படி சும்மா இருக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. எத்தனை பேர் இந்த மாதிரி அசிங்கப்படுத்திருப்ப? அம்மா, நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா. நான் பண்ணது எல்லாமே தப்புதான். இனிமே அந்த மாதிரி யார்கிட்டயும் நடந்துக்க மாட்டேம்மா. நான் வேணா ஒரு கால கூட விழுகிறேம்மா. தானம்மா, நீ காத்தி பார்த்தா பாவமா இருக்குடா. மா, அவங்கதான் இனிமே எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்கல்ல, அம்மா சொல்றல்ல, விடுறா. அம்மா, அவன் இனிமே உன்னை எதுவும் பண்ண மாட்டான், நீ போமா. இப்ப எப்படி நாங்க 2 பேரும் போலாம் சார், நீங்களும் தான் மேம். போலாம். மாமா